வீட்ல பூண்டு இருக்கா? அப்போ ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது பண்றதுக்கு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 5 பூண்டு ஒரு தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லா பண்ணுங்க, பூண்டுல ஈரப்பதம் இருந்தா லைட்டா வெடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்துட்டு அதே பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கட்டி பெருங்காயம், 2 வரமிளகாய், 4 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வருந்து வந்ததும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, ஃப்ரை பண்ண தக்காளி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், ஒரு கை அளவுக்கு கட் பண்ண சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்தது நம்ம அரைச்சு வச்சு பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல் வீடியோ கிளிக் பின்பற்ற செக் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தது கூட 1 ஸ்பூன் காரத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரம் மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நீங்க தண்ணிக்கு பதிலா சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு கூட உள்ள சேர்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பூண்டை பாதி உரிச்சிட்டோம், பாதி உரிக்காமல சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.